வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், இந்த வருஷம் 2024ல அக்ஷய திருதியை வரப்போகுது மே மாசத்துல. ஸோ என்ன தேதியில வருது அண்ட் அது மட்டும் இல்லாம ஜிஆர்டியில் அக்ஷய திருதியைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அண்ட் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் இப்போத்துலேருந்தே வந்து அதுக்கான ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஷாப்ஸில் இருந்தாலும் ஜிஆர்டியில் என்ன ஆஃபர்னு நம்ம வருஷம் போட்டுட்ருக்கோம் அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜிஆர்டியில் அக்ஷய திருதியைக்கான ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு தங்கம் வாங்குறப்ப சில சலுகைகள் கிடைக்கும் அண்ட் அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நிறைய நகை கடைகள் இதை வந்து பிஸ்னஸ் ப்ராக்டிஸாக பண்ணாலும் நிறைய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு. பிகாஸ் தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. ஸோ குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டாவது நம்ம தங்கத்தில் சேமித்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நமக்கு ஆஃபர்ஸ் மூலயமா கிடைக்கிறதுனால நமக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இதனால் இந்த வாட்டி வர அக்ஷய திருதியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அக்ஷய திருதியை மட்டும் இல்லைங்க, இப்போத்துலேருந்தே ஜிஆர்டியில் வந்து ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கிற அக்ஷய திருதியைக்கான ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 2024க்கான அக்ஷய திருதியை வந்து மே மாதம் வருது. ஸோ ஆஃபர்ஸ் வந்து இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். இது வந்து வருஷம் அவங்க கொடுக்குற ஆஃபர் தான். பிகாஸ் நமக்கு கோல்டு காயின் வாங்குறப்ப நார்மலாக வாங்குகிறோம் அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. பட் இப்போது இந்த ஆஃபர் மூலயமா நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறதா இருந்தாலும் கோல்டு காயின் வந்து இப்போ வாங்கினீங்கன்னா நமக்கு 2% வந்து வேஸ்டேஜ் அந்த கொடுப்போம், அது இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வேஸ்டேஜே இல்லாமல் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். அடுத்தது கோல்டு ஜுவல்லரியாக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நகை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு கிராமுக்கு 60 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வாங்க போகிறப்ப இருக்கிற கோல்டு ரேட்லேருந்து 60 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராம் வந்து 6700 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறப்ப அதுலேருந்து 60 ரூபாய் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 6700லேருந்து 60னா 6640 ரூபா ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரேட்டில் போடுவாங்க. ஸோ நம்ம எத்தனை கிராம் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கிராமுக்கும் 60 ரூபா வந்து லெஸ் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, மாற்றி புது நகை வாங்குறீங்க அப்படின்றப்ப நம்மளோட பழைய நகையை கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கிராமுக்கு 60 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 6700 ரூபா ஒரு கிராம் இருக்குன்னா நம்ம பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ வந்து 6760 ரூபா. அதாவது அந்த 60 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு கிராமுக்கு. ஸோ எத்தனை கிராம் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஒரு கிராமுக்கு 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதே நீங்கள் டைமண்ட் வாங்குறீங்க, அன்கட் டைமண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வேல்யூலேருந்து 10% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த அக்ஷய திருதியை ஆஃபருக்கு. அண்ட் இப்போ அது வந்து அவைலபிளாக இருக்குது. சில்வர் வாங்குறீங்க, வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கான வேஸ்டேஜில் வந்து 25% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு அதுலேயும் வந்து வேஸ்டேஜில் ஆஃப் கிடைக்குது வெள்ளி பொருட்கள் எடுக்கிறப்ப. அண்டு வெள்ளிலேயே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியில் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் வந்து விற்கிறாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே ஆஃபர் இருக்குது. அதில் வந்து ஃபிக்ஸட் வேல்யூ இருக்கும் இல்லையா, இப்போ 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 10% ஆஃப் பண்ணி 900 ருபீஸ்க்கு நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த வேல்யூக்கு எம்ஆர்பி சில்வர் ஐட்டம்ஸில் வந்து வேல்யூக்கு 10% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஜிஆர்டியில் வந்து அக்ஷய திருதியைக்கான ஆஃபர் இது கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அண்டு கோல்டு காயின் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்காக அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நகை எடுத்தோம்னா சிட்டு போட்டு வாங்குவோம், காயின் வந்து நம்ம சேர வாங்குவோம். அதுவும் வந்து இப்போ வாங்குகிறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 2% வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மில்லிகிராம்லேயும் கிடைக்குது. நான் நிறைய வீடியோஸில் வந்து சேவிங் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், உங்களால் எவ்வளோ கிராம்ஸ் வந்து வாங்க முடியுதோ வாங்குங்க, மில்லிகிராமில் கூட தங்கம் வாங்கலாம் சேமிக்கிற காசில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நம்ம நார்மல் டைமில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா மில்லிகிராமில் வாங்குகிறோன்னா
நமக்கு வந்து அதுக்கான வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் மேக்கிங் சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மில்லிகிராமில் 100 மில்லிகிராம் இருக்குது, 250 மில்லிகிராம் இருக்குது, 500 மில்லிகிராம் இருக்குது. அதாவது அதுக்கப்புறம் நம்ம 1 கிராம் 2 கிராம்னு வாங்குறோம் இல்லையா? ஸோ மினிமம் 1 கிராம் காயின் வாங்குவோம். அதை விட கீழே வாங்குறப்ப மில்லிகிராமில் இந்த 3 இதுவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 100 மில்லிகிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கான மேக்கிங் சார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா ₹75 ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் போடுறாங்க. அண்ட் இதை சேர்த்துட்டு இதுக்கு வர அமௌண்ட்டுக்கு நமக்கு ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் 250 மில்லிகிராமில் வாங்கினாலும் அதே ₹75 வந்து மேக்கிங் சார்ஜாக போடுவாங்க. அண்ட் 500 மில்லிகிராமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ₹75 போடுவாங்க. ஸோ நம்ம அடிக்கடி 100 மில்லிகிராம்னு வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 10 வாட்டி நம்ம 100 மில்லிகிராம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு மேக்கிங் சார்ஜே வந்து ₹750 எக்ஸ்ட்ராவாக போகும். அதே மாதிரி 250 கிராம் வாங்கினீங்கன்னா ₹75ன்றப்ப 1 கிராம் வாங்குறப்ப 250 கிராம் வாங்குவோம். ஸோ அதுக்கான வேஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ₹300 வந்து எக்ஸ்ட்ராவாகும். 500 கிராம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ₹75ன்றப்ப 1 கிராமுக்கு ₹150 ஆகும். ஸோ 1 கிராமுக்கு வாங்குறப்ப இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகும். நம்ம 100 மில்லி வாங்குறப்ப அதிகமான வேஸ்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபிக்ஸட் சார்ஜில். பட் இப்போது நீங்கள் அக்ஷய திருதியில் வாங்கும் போது இந்த சார்ஜஸ் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக மில்லிகிராமில் காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாங்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் பணம் சேமிக்கல அப்படின்னாலும் இப்போத்துலேருந்து சேமிச்சிங்கன்னா நம்ம வந்து வாங்க முடியும். பிகாஸ் கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அதுவும் நீங்கள் காயினாக வாங்குறீங்க, வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறீங்கன்னா நமக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் பணமாக சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அதோட வேல்யூ வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ₹6700 இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ₹5500 ₹5600 தான் இருந்தது. கிட்டத்தட்ட ₹1000லேருந்து ₹1200 வந்து கோல்டு வந்து ரேட் ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு. இப்போ நம்ம பணமாக சேமித்து வச்சுருந்தோன்னா அந்த 5500 அப்படியே தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அதை பேங்க்லேயே போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான வட்டி வந்து ரொம்ப மினிமலாக தான் நமக்கு கிடைக்கும். ஒரு ₹100 ₹200 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். பட் நீங்கள் அதையே வந்து கோல்டு காயினாக வாங்கியிருந்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் ₹5500 வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வந்து அது ₹6700 கிட்ட வேல்யூ இருக்குது. அண்டு நீங்கள் அதை சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நமக்கு இப்போ வாங்கின கடையிலே நம்ம கோல்டு காயினை கொண்டு போய் சேல் பண்ணால் அதுக்கு 2% வந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் தான் நம்ம அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்படியே 2% கழிச்சாலுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ₹1000 வரைக்கும் லாபமாக தான் இருக்கும் நம்ம கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறப்ப. ஸோ பணமாக நீங்கள் சேமிக்கிறத விட கோல்டு காயினாக சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃப்யூச்சருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பணமாக சேமிக்கிறத விட இந்த மாதிரி தங்கமாக சேமிக்க ஆரம்பிங்க. அண்ட் அக்ஷய திருதியை என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி 2024 வருது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருது. ஸோ நீங்கள் அன்றைக்கி வாங்கினாலும் வாங்கலாம். இல்லை ஆஃபர்ஸ் இப்போ இருக்குது, நான் வந்து அன்றைக்கி தான் வாங்கணும்னு இல்லை, எனக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போத்துலேருந்தே கூட நீங்கள் வாங்கி இந்த ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு தங்கம் வாங்குறது அப்படின்றது அக்ஷய திருதியைக்கு ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு மேலும் மேலும் தங்கம் வந்து இன்னும் வளரும். ஸோ அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க கூட அட்லீஸ்ட் இந்த ஆஃபர்ஸை வச்சு இப்போத்துலேருந்தே கூட நீங்கள் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், கோல்டு காயின் வாங்க முடியும். நானும் அக்ஷய திருதியைக்கு கோல்டு காயின் தான் வாங்கலான்னு இருக்கேன். நான் எத்தனை கிராம் வாங்குறேன் அப்படிங்கிறத அப்புறம் வீடியோவில் போடுறேன். நீங்களும் என்னென்ன வாங்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.